श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीमन्निगमान्तमहादेशिकैः अनुगृहीताः श्लोकाः केचन उद्धृताः अत्र श्रीदिव्यदेशमङ्गलाशासनपद्यानि इति। இதனுடைய விளக்கம் முதலிலே தமிழில் சொல்லிவிட்டு எந்தெந்த சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்திலிருந்து என்னென்ன பத்தியம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே விவரம் தரப்படுகிறது. 5 பத்தியங்கள் இருக்கின்றன. அதில் முதல் பத்தியம் ஸ்ரீ சாரசாரம் என்ற சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அருளி செயல் சம்ஸ்கிருதத்திலே. அதிலே ஸ்ரீரங்கம் என்ற திவ்ய கஷேத்திரம், முதல் திவ்ய கஷேத்திரம், 108 திவ்ய கஷேத்திரங்களிலே முதல் திவ்ய கஷேத்திரம். அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தை பற்றி சுவாமி தேசிகன் சாதித்ததை இங்கே நாம் சேவிப்போம். எல்லோருக்கும் எளிதாக இருக்கும்படி மெதுவாக சேவிக்கிறோம், 2 முறை சேவிக்கிறோம். நீங்கள் 2 முறை சேவிப்பதற்கு நேரம் தருகிறோம். ஸ்ரீ சாரசாரம், இது 4 வரிகள், 4 பாதங்கள் இருக்கின்றன. நீங்கள் அந்த சாரசாரத்திலிருந்து கூட, அந்த புத்தகத்திலிருந்து இந்த பத்தியத்தை நீங்கள் சேவிக்கலாம். விதி விஹித சபர்யாம் வீத தோஷ அனுஷங்காம். முதலிலே பதம் பிரித்து சேவிக்கிறோம், பிறகு சேர்த்து சேவிக்கிறோம், சந்தியெல்லாம் சேர்த்து சேவிக்கிறோம். வீத தோஷானுசங்காம் என்ற முதல் பாதத்திலே இருக்கக்கூடிய பதம் 2வது பாதத்திலே இருக்கிற உபசித என்ற ஒரு பதத்தோடு சேர்ந்து சேவிப்போம். இப்பொழுது 2வது வரி உபசித தன தான்யாம் உற்சவைஹி ஸ்தியான ஹர்ஷாம். இந்த சந்தி சேர்க்கும் பொழுது உற்சவைஹியில் இருக்கிற விசர்க்கமும் சகாரமாகும், இஸ் ஆகும். அடுத்த பதத்திலையும் இஸ் இருக்கு, அதனால 2 முறை சகாரம் வரும். அதை கவனித்து நீங்கள் சொல்ல வேண்டும். 3வது பாதம் ஸ்வயம் உபசினு நித்யம் ரங்க தாமன் ஸ்வ ரக்ஷாம் சமித விமத பக்ஷாம் சாஸ்வதீம் ரங்க லக்ஷ்மீம். அழகான ஸ்லோகம். அர்த்தம் வேண்டுமானால் பிறகு எங்களுக்கு தொலைபேசியில் அழைத்து நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது ஏற்கனவே பதம் பிரித்து சேவித்தோம், இப்பொழுது சேர்த்து சேவிக்கிறோம். விதிவிகித சபர்யாம் வீததோஷானுசங்காம் உபசித தனதான்யாம் உற்சவைஸ்தியான ஹர்ஷாம் ஸ்வயமுபசினு நித்யம் ரங்கதாமன் ஸ்வரக்ஷாம் சமித விமத பக்ஷாம் சாஸ்வதீம் ரங்கலக்ஷ்மீம். இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரத்தினுடைய விசேஷமான மங்களாசாசனம் சுவாமி வேதாந்த தேசிகனுடைய அருளிச் செயல். அதே போல மற்ற 4 கஷேத்திரங்களை நாம் இப்பொழுது சேவிக்கிறோம். அடுத்தது வெங்கடாத்ரிஹி, திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை பற்றி மங்களாசாசனம் செய்த சுவாமி தேசிகனுடைய ஒரு நூலிலே ஸ்ரீ ரகசிய நவநீதம் என்ற நூலிலே கிடைக்கிறது. இதற்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், தினமுமே நாம் அனுஷ்டானத்தில், நித்தியானுஷ்டானத்தில் சந்தியாவனத்துக்கு பிறகு 4 திவ்ய கஷேத்திரங்களை சேவிப்போம். ஆத்ம பிரதட்சிணம் செய்து ஸ்ரீரங்க மங்களநிதியம் கருணாநிவாசம் என்று ஸ்ரீரங்கத்தை குறிப்பிடுவோம். ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் என்று 2வது கஷேத்திரமாக திருப்பதியை சேவிப்போம். ஸ்ரீ ஹஸ்திசைல சிக்கரோஜ்வல பாரிஜாத்தம்
என்பது காஞ்சிபுரம் க்ஷேத்திரம். நான்காவதாக ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம் என்று தலையெல்லாம் கைமாறில்லாமல் வணங்கி சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து இந்த க்ஷேத்திரங்களை சேவிக்கிறோம். அதனால் இப்போ அடுத்தது திருப்பதி வெங்கடாத்ரிகி ஸ்ரீ ரகசிய நவநீதம் என்ற சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்திலிருந்து, இது ரகசிய கிரந்தம் என்று சொல்வார்கள். ரகசியங்கள்லாம் இப்பொழுது வெளிப்படையாக நமக்கு சொல்லப்படுகிறது, நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது பதம் பிரித்து சேவிப்போம். பிரசமித கலி தோஷாம் பிராஜ்ய போக அனுபந்தாம். இரண்டாவது பாதம் சமுதித குண ஜாதாம் சம்யக்கு ஆச்சார யுக்தாம். சம்யக்கு முதல் சொல்ல வேண்டும், சேர்க்கும் பொழுது மூன்றாவது அக்ஷரமாக மாறும். சம்யக் ஆச்சார யுக்தாம் ஸ்ரித ஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கட அத்ரௌ ஸ்ரீயம் உபசினு நித்யம் ஸ்ரீனிவாச. சம்போதன பிரசவ பக்தி என்று அழைக்கும் பதமாக இருக்கிறது. துவம் ஏவ பிரசமித கலிதோஷாம் பிராஜ்ய போகானுபந்தாம் சமுதித குணஜாதாம் சம்யகாச்சார யுக்தாம் ஸ்ரிதஜன பகுமான்யாம் ஸ்ரேயசீம் வெங்கடாத்ரௌ ஸ்ரீயம் உபசினு நித்யம் ஸ்ரீனிவாசத்வமேவ. அடுத்தது நாம் முன்னாடி சொன்ன மாதிரி மூன்றாவது க்ஷேத்திரமாக காஞ்சிபுரத்தை பார்க்கிறோம். தத்துவ நவநீதம் என்ற சுவாமி தேசிகனுடைய ஒரு ரகசிய கிரந்தம். மீண்டும் அதை இப்பொழுது சேவிக்கிறோம். வரத பல இடங்களில் எம்பெருமானை நாம் அழைத்து நேரே பேசுகிறோம். அப்படி திவ்யமங்கல விக்கிரகத்தின் மூலமாக அச்சாவதாரத்தை நாம் சேவிக்கும் பொழுது நாம் எம்பெருமானை நேரே காண்பது போலதான் சேவிக்கணும். பரமபதநாதனோ வியூக ரூபமோ விபவ ரூபமோ அந்தர்யாமியாக இருந்தாலும், இந்த 4 உருவங்களிலும் இருந்தாலும் அர்ச்சையை சேவிக்கும் பொழுது நாம் ஒருவருக்கொருவர் பேசுவது மாதிரி சேவிக்க வேண்டும். வரத விரச்சய துவம் வாரித அசேஷ தோஷாம் புனः உபசித புண்ணியாம் பூஷிதாம் புண்ணிய கோட்யாம் சித முதித மனோபிஹி தாவகைஹி நித்ய சேவ்யாம் ஹத ரிபு ஜன யோகாம் ஹஸ்தி தாம்னஹ சம்ருத்திம். இப்பொழுது சந்தி சேர்த்து சேவிப்போம். வரத விரச்சயத்வம் வாரிதா சேஷதோஷாம் புனருபசித புண்ணியாம் பூஷிதாம் புண்ணியகோட்யாம் சிதமுதித மனோபிஸ்தாவகைர் நித்ய சேவ்யாம் ஹத ரிபுஜனயோகாம் ஹஸ்திதாம்ன சம்ருத்திம். மெதுவாகத்தான் சேவிக்கணும், அதனால நீங்க பின்பற்றி மீண்டும் சேவிக்க முடியும். அடுத்தது திருநாராயணபுரம் என்ற க்ஷேத்திரம், மேல்கோட்டை என்று சொல்லப்படுகிறது. அங்கே 3 திருநாமங்கள் எம்பெருமானுக்கு. கன்னடத்திலே செல்வப்பிள்ளை, செல்வநாராயணன். சமஸ்கிருதத்திலே ராமப்பிரியா. பிறகு திருநாராயணகா, செல்லப்பிள்ளை என்று தமிழிலே சொல்லுகிறோம். இப்பொழுது திருநாராயணபுரம் க்ஷேத்திரத்தை நாம் ராமானுஜாச்சாரியர் அங்கே 12 ஆண்டு காலம் வாழ்ந்ததால் திவ்ய க்ஷேத்திரமாகவே நாம் குறிப்பிடுகிறோம். நவ நவ பகுபோகாம் நாத நாராயண துவம் விரச்சய துரித ஓகைஹி தாம் அநாக்ராத கந்தாம் சகஜ சுலப தாஸ்யைஹி சத்பிஹி அபியர்த்தனீயாம் யதி பரி பிருட ஹிருத்யாம் யாதவ அத்ரேஹே சமிருத்திம். நவநவ பகுபோகாம் நாத நாராயண துவம்
विरचय दुरितौघैस्ताम् अनाघ्रातगन्धाम् सहजसुलभदास्यैः सद्भिरभ्यर्थनीयाम् यतिपरिभृढः हृद्याम् यादवाद्रेः समृद्धिम्. இன்னும் மெதுவாக நம் எல்லோருக்கும் புரியும்படியாக சேவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது ஸ்ரீ ரகசிய பதவி என்று ஒரு ஸ்ரீ சுவாமி தேசிகனுடைய கிரந்தத்திலிருந்து மீண்டும் ரகசிய கிரந்தம் என்று சொல்வார்கள். மறைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள ஒரு உதவக்கூடிய பத்தியம். இப்பொழுது ஸ்ரீரங்கத்தை தான் மீண்டும் சேவிக்கிறோம். ஸ்ரீரங்க திரத மிருஷ அத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு ஸ்திர விபவா பவத் சபர்யா ஆகல்பம் வரத விதூத வைரி பக்ஷா பூயஸ்யாஹ பவத் அனுகம்பயா ஏவ பூயாத். இந்த மங்களாசாசனம் ஏற்கனவே நாம் சேவித்த 3 க்ஷேத்திரத்தையும் சேர்த்து குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீரங்க, திரத காஞ்சிபுரம், விஷாத்ரி திருப்பதி என்ற 3ம் இங்கே குறிப்பிடப்படுகிறது. சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு ஜன்ம கிராமம், அவதார கிராமம் தூப்புல் என்று காஞ்சிபுரம் அருகிலே, அது எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த காஞ்சிபுரம் எம்பெருமான் வரதராஜ பெருமாளை ரொம்ப பிடிக்கும் சுவாமி தேசிகனுக்கு. அதனால் அந்த வரதங்கிறத சொன்னாலே காஞ்சிபுரம், எல்லா பெருமாளும் வரதன் தான், ஆனால் இந்த பெருமாளுக்கு ஒரு விசேஷ திருநாமம் வரத. அதனால 3வது பாதத்திலே வரத என்று அழைக்கிறார். ஸ்ரீரங்க விரத விஷாத்ரி பூர்வகேஷு ஸ்தானேஷு ஸ்திர விபவா பவத் சபர்யா ஆகல்பம் வரத விதூத வைரி பக்ஷா பூயஸ்யா பவதனுகம்பயைவ பூயாத். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதித்விப சிரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः சிரம் விஜயதாம் புவி. இந்த மாதிரி பிரார்த்தனா பத்தியங்களெல்லாம் நாம் சேவிக்க இந்த காணொளியில் போட்டிருப்பது உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணம், நமக்கு எல்லோருக்கும் பக்தி வளருவதற்கும் காரணம். தன்யவாதாக.